இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு நான் என்ன ஃபுட்டு ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க போகலாம். காலையில் எந்திரிச்சோடனே வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதை ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 5 எக், அதாவது 4 ஹோல் எக், ஒரு ஒயிட் எக் சேர்த்துக்குங்க. இதை முடித்ததுக்கப்புறம் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலையில் நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வாழைப்பழமாவது எடுத்துக்கணும். ஏன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த ரெட் பனானா வந்து ஒரு நாளைக்கு ஒன்றாவது நான் எடுத்துப்பேன். அது ப்ரீ ஒர்க் அவுட்டாக எடுத்துப்பேன். அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ரொம்ப எனர்ஜி கொடுத்துச்சு அது எனக்கு. அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் ஒரு நாளைக்கு 100 கிராமுக்கு மேலே யூஸ் பண்ணால் தான் அந்த மேன் பூப்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அப்படிங்கும்போது நான் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு 50 கிராம். அதை எப்படி செய்யணும், எப்படி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா அது கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி செய்கிறதுன்றதை நானே செஞ்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதோட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த யோகா பார் ஓட்ஸ் தான். இந்த ஓட்ஸில் 26 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இதில் ப்ரோபயோட்டிக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபைபர் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது. அப்படிங்கிறனால உங்களோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்டு எனக்கு வந்து மசில் கெயின் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்லணும். ஏன்னா இதில் கலோரிஸ் அதிகம், ப்ரோட்டீன் அதிகம், அண்டு ப்ரோபயோட்டிக் இருக்குது, ஃபைபர் அதிகம். அப்படிங்கும்போது உங்களோட டைஜஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. இதோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போது இது காம்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. 3 கிலோ வேறு ஃப்ளேவரில், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் அவைலபிளாக இருக்குது. 3 கிலோ வெறும் 899 ரூபாய்க்கு இப்போ சேல் ஆகிட்டுருக்கு காம்போ ஆஃபரில். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அந்த எக்ஸுமே 4x தாராளமாக, ஒரு ஹெல்த்தி அடல்ட் 4x தாராளமாக எடுக்கலாம். ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க, கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் அந்த இது மாதிரி இருக்கவங்க மட்டும் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் 4x சாப்பிட வேண்டாம். ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா வீட்டில் உட்காந்தாலாம் வராது. ஒர்க் அவுட் பண்ணணும். ஜிம்மில் பண்ண முடியலனாலும் வீட்லேயாவது ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் நான் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணேன், இப்போ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு முக்கியமாக டீ, காஃபி டோன்ட் டச். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, குடித்தா நல்லது, அது நல்லது, இது நல்லதுன்னு. எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 1 ஆறு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதுவே நான் வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா அதுலேருந்து கிடைக்கிறது ஒன்றுமே கிடையாது. அதுலேருந்து வர்ற பெனிஃபிட்டை விட கெடுதல் தான் அதிகம். அது தேவையில்லை எனக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறையா இருக்குது. உங்களுக்கு இல்லை எனக்கு காஃபி குடிச்சிட்டு தான் நான் போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன், அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா பிளாக் காஃபி ட்ரை பண்ணுங்கள். வித்தவுட் சுகர் பிளாக் காஃபி ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணி, அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக நிறையா இருக்குது. அண்ட் வெயிட் லாஸ், வெயிட் கெயினுக்கு டயட் வேணும், என்ன பண்ணலாம், எது பண்ணலான்ற ஐடியா இல்லை அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வீடியோ போடுறேன். ஓகே, ஸ்டே ஸ்ட்ராங்.